ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அஜயா அவங்க கேட்ட வீடியோ தான். அக்கா லேஸ் கவரில் கிராஃப்ட் பண்ணுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. 2 டேஸாக வந்துட்டு வீடியோ போடலை. இந்த வீடியோ தான் போட வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் ஒரு சிப்ஸ் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்கான ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு மேங்கோ அந்த டிசைன் இருக்கும் இல்லையா, மாங்காய் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கும் போது நமக்கு 2 பீசஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரே சைஸில் கொஞ்சம் நிறைய பீசஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கட் பண்ணணும்னு தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு கிடச்சிடும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணியிருந்த பீசஸ். இது மாதிரி கொஞ்சம் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி சைஸில். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் தான் நான் எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்துட்டு ஏற்கனவே நான் பென்சிலில் வந்துட்டு ஒரு மயில் இருக்க மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் கொஞ்சம் நேம் சொல்லியிருப்பேன். மிச்சம் வந்துட்டு லாங் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நேம்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷன்விதா, பாபுஜி, அஸ்வினா, ஈஃபா, ஹரிணி, ஷாய் பிரார்த்தனா, தங்கம், ஏழுமலை, சத்யா, சக்திவேல், வீரகுமார், பிரியா, தர்ஷினி, அஸ்விதா, மௌலிகா. ஓகே, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் யாரோட நேம்லாம் சொல்லணுமோ அவங்களாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் அவங்களோட நேமும் நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு டார்க் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்கில் உங்களுக்கு இதை விட சிம்பிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு மயில் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளானதெல்லாம் வரும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே கூட பாஸ் பண்ணி பார்த்துட்டு வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கண்ணு மட்டும்தான், அதையும் வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு சைடில் மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி மயிலை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிப்ஸ் பாக்கெட்டில், அதில் வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி எந்த பக்கம் ஒட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி நான் ஒட்டியிருக்க மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாகவே மேலே மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஆப்போசிட் ஒட்டும்போது நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இது வந்துட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அது அந்த பக்கம் பார்த்த மாதிரி மாற்றிருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டினோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அந்த மயிலோட தோகைக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி 1 பை 1 ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி மேலே இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்தோன்னா அதை வீடியோ எடுத்தோன்னா கொஞ்சம் ரொம்ப லாங் வீடியோவாக போய்டும். அதனால தான் இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மயிலோட உடம்புக்கு அதுக்கு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் உள் பக்கமாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் கர்வ் ஷேப் மாதிரி சைடில் மட்டும் கொடுத்துருப்பேன். சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம ஸ்கை ப்ளூ கொடுக்கணும், அதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன். இப்போது அது கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ இந்த ப்ளூ ரெண்டையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு அந்த மயிலோட கலர் மாதிரி வந்துட்டு அழகாக கிடச்சிரும். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு மயிலோட அந்த காலுக்கும் வந்துட்டு நான் அந்த மாதிரி ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் ரெட் கலர் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெட்டும் ப்ளூவும் கீழேயும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த மயிலோட கண் வந்துட்டு டார்க்காக தெரியணும் இல்லையா, அதுக்காக அதுக்கு மட்டும் நான் லைட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மேலே அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க, எல்லோ கலரில் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி காலுக்கு சைடில் வந்துட்டு உடம்புக்கு எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கலர் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன்.
கீழே வந்துட்டு கொடுக்க வேண்டாம். நான் வந்துட்டு லைட்டாக இந்த சைடு மட்டும் கொடுத்துட்டேன். கீழே கொடுக்காதீங்க. மேலே மட்டும் இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரையும் அந்த இங்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அதுவும் 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுத்த மாதிரி கீழேயும் வந்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது மட்டும் கொடுத்துட்டோன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக மேலே அந்த சிப்ஸ் கவர் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க லைனாக எல்லாத்துலேயுமே. ஓகே, அதுக்கு மேலேயே வந்துட்டு இங்க் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, மயிலுக்கு உடம்புக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த கலர்லேயே வந்துட்டு மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்து உள்ளுக்குள்ளேயும் இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி லைனாக எல்லாத்துலேயும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக அந்த மயிலோட மூக்குக்கும் நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போது அப்படியே டார்க் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட் மேலே பண்ணனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்து தெரியாததுனால ஃபுல்லாகவே இப்போ நான் டார்க் பண்ணிட்டேன். டார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக செம்மவையாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லாவே காஞ்சிருச்சு கூட. நம்ம கொடுத்துட்ருக்கும் போதே சிப்ஸ் கவரில் இருக்கிறது மட்டும் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்துட்டு சொல்கிறேன். நல்லாவே காஞ்சிடுச்சு. ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் வாலில் வந்துட்டு ஃபிட் பண்ணலாம். பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வாலில் ஃபிட் பண்ணலாம். இல்லை கீழே இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் சாய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். சிம்பிளான ஐடியா. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்க்க மயில் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு க்ரீன் கலர் ஹார்ட் வைங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.